சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 13, 2025. தலைப்பு: சாக்ரமென்ட். கோல்டன் உரை. யோவான்: நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். கிறிஸ்து இயேசு. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. மத்தேயு: நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தியடைவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என்னிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய்ச் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. உனக்கடுத்தவனைச் சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களைச் சிநேகியுங்கள், உங்களைச் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படிச் செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரம பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்கப் பண்ணி, நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களைச் சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படிச் செய்கிறார்களல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருக்கக் கடவீர்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. மத்தேயு. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப் பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜனபந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதைக் கண்டு விசனமடைந்து, இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையைச் செய்திருக்கிறாள். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கிறது. இந்தச் சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார். சாயங்காலமானபோது 12 கூட அவர் பந்தியிருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடைய கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ! அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதைப் பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார்.
பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காகச் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இது முதல் இந்த திராட்சப்பழரசத்தை நவமானதாய் உங்களோடே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்குப் போவேன் என்றார். அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுமளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி, அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கங்கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்க கூடாதா? அவர் மறுபடியும் 2ஆந்தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில், உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆந்தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடே கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, வாழ்க என்று சொல்லி அவரை முத்தஞ்செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். யோவான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையைச் சுமந்து கொண்டு எபிரெயு பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். மத்தேயு. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்திறங்கி வந்து வாசலிலிருந்த கல்லை புரட்டித் தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்குச் சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிறபோது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள்.
அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். யோவான். இவைகளுக்குப் பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, எட்காலமானபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். மற்ற சீடர்கள் ஒரு சிறிய படகில் வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கினபோது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின்மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும், நீர் யார் என்று கேட்கத் துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமென். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். இயேசுவின் சத்திய போதனையும் நடைமுறையும் ஒரு தியாகத்தை உள்ளடக்கியது. அது அதன் கொள்கையை அன்பு என்று நம்மை ஒப்புக்கொள்ள வைக்கிறது. ஒரு தெய்வீக மாணவராக அவர் கடவுளை மனிதனுக்கு வெளிப்படுத்தினார். தன்னிலும் நோயாளிகள் மற்றும் பாவம் செய்பவர்கள் மீதும் தனது அதிகாரத்தின் மூலம் வாழ்க்கையையும் உண்மையையும் விளக்கி நிரூபித்தார். இயேசுவால் செய்யப்பட்ட அற்புதங்களில் அற்புதங்கள் மற்றும் குறிப்பாக அவரது வலிமை மிக்க, முடிசூட்டப்பட்ட, இணையற்ற மற்றும் வெற்றிகரமான மாம்சத்திலிருந்து வெளியேறுவதில் உள்ள தெய்வீக கொள்கையை விளக்குவதற்கு மனித கோட்பாடுகள் போதுமானதாக இல்லை. இந்த கடவுளின் மனிதனை கொல்லத் தேடிய யூதர்கள் தங்கள் பொருள் சார்ந்த பார்வைகள் தங்கள் துன்மார்க்கச் செயல்களின் பெற்றோர்கள் என்பதை தெளிவாக காட்டினர். இந்த பொருள் சார்ந்த கொள்கை உண்மையான இயேசுவின் பார்வையை இழந்தது, ஆனால் உண்மையுள்ள மரியாள் அவரை கண்டாள். மேலும் அவர் அவளுக்கு வாழ்க்கை மற்றும் பொருள் பற்றிய உண்மையான கருத்தை முன்பை விட அதிகமாக வழங்கினார். யூதாஸ் இயேசுவுக்கு எதிராக சதி செய்தான். அந்த நீதிமான் மீது உலகத்தின் நன்றியின்மையும் வெறுப்பும் அவன் துரோகத்திற்கு வழிவகுத்தன. துரோகியின் விலை 30 வெள்ளிக்காசுகளும் பரிசேயர்களின் புன்னகையும். இயேசுவின் போதனைகளைப் பற்றி மக்கள் சந்தேகத்தில் இருந்தபோது அவன் தனது நேரத்தை தேர்ந்தெடுத்தான். யூதாசுக்கும் தன் எஜமானருக்கும் இடையே உள்ள எல்லையற்ற தூரத்தை வெளிப்படுத்தும் ஒரு காலம் நெருங்கிக் கொண்டிருந்தது. யூதாஸ் இஸ்காரியோத்தும் இதை அறிந்திருந்தான். அந்த எஜமானரின் மகத்தான நன்மை இயேசுவுக்கும் தன்னை காட்டிக் கொடுத்தவனுக்கும் இடையே ஒரு இடைவெளியை ஏற்படுத்தியது என்பதை அவன் அறிந்திருந்தான். மேலும் இந்த ஆன்மீக தூரம் யூதாஸின் பொறாமையை தூண்டியது. தங்கத்தின் மீதான பேராசை அவனது நன்றியின்மையை வலுப்படுத்தியது. சிறிது காலம் அவனது வருத்தத்தை அமைதிப்படுத்தியது. உலகம் பொதுவாக உண்மையை விட பொய்யை விரும்புகிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். எனவே பிரபலமான மதிப்பீட்டில் தன்னை உயர்த்திக் கொள்வதற்காக இயேசுவின் துரோகத்தை அவன் சதி செய்தான். அவனது இருண்ட சதி தரைமட்டமானது, அதனுடன் துரோகியும் வீழ்ந்தான். பண்டைய ரோமில் ஒரு சிப்பாய் தனது தளபதிக்கு விசுவாசமாக சத்தியம் செய்ய வேண்டியிருந்தது.
இந்த சத்தியத்திற்கான லத்தீன் வார்த்தை சாக்ரமெண்டம். மேலும் நமது ஆங்கில வார்த்தையான சாக்ரமெண்ட் அதிலிருந்து பெறப்பட்டது. யூதர்களிடையே ஒரு விருந்தின் தலைவர் ஒவ்வொரு விருந்தினருக்கும் ஒரு கோப்பை மதுவை வழங்குவது ஒரு பண்டைய வழக்கம். ஆனால் நற்கருணை ஒரு ரோமானிய சிப்பாயின் சத்தியத்தை நினைவுகூருவதில்லை, அல்லது யூத சடங்குகளிலும் திருமண நிகழ்வுகளிலும் பயன்படுத்தப்படும் மது, நமது இறைவனின் கோப்பையாக இல்லை. கோப்பை அவரது கசப்பான அனுபவத்தை காட்டுகிறது. அவர் பிரார்த்தனை செய்த கோப்பை அவரிடமிருந்து கடந்து செல்லக்கூடும், இருப்பினும் அவர் தெய்வீக ஆணைக்கு புனிதமாக கீழ்ப்படிந்தார். கெத்செமனே, பொறுமையான துயரம். தெய்வீகத்திற்கு அடிபணியும் மனிதன். காதல் சந்திப்பில் எந்த பதிலும் இல்லை, ஆனால் இன்னும் அன்பு இருக்கிறது. தோட்டத்தில் இருள் மற்றும் மகிமை நிறைந்த இரவில், சாத்தியமான எந்தவொரு பொருள் நுண்ணறிவிலும் நம்பிக்கை வைப்பதன் முழு தவறை இயேசு உணர்ந்தார். புறக்கணிப்பின் வேதனையும் மதவெறி கொண்ட அறியாமையின் தண்டுகளும் அவரை கடுமையாக தாக்கின. அவரது மாணவர்கள் தூங்கினர். அவர் அவர்களிடம் கூறினார், நீங்கள் 1 மணி நேரம் என்னுடன் விழித்திருக்க முடியாதா? குரலற்ற வேதனையில் காத்திருந்து போராடி, ஒரு உலகத்தின் மீது புகார் இல்லாமல் காவலில் வைத்திருந்தவருடன் அவர்களால் விழித்திருக்க முடியாதா? அந்த மனித ஏக்கத்திற்கு எந்த பதிலும் இல்லை. அதனால் இயேசு என்றென்றும் பூமியிலிருந்து சொர்க்கத்திற்கும், உணர்விலிருந்து ஆன்மாவிற்கும் திரும்பினார். நமது எஜமானர் தனது அங்கீகரிக்கப்படாத மகத்துவத்தின் கேலிக்கூத்தை சாந்தமாக எதிர்கொண்டார். அவர் பெற்ற இத்தகைய அவமானங்கள், கிறிஸ்தவத்தின் கடைசி வெற்றி வரை அவரை பின்பற்றுபவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் நித்திய கௌரவங்களை பெற்றார். அவர் உலகம், மாம்சம் மற்றும் அனைத்து பிழைகளையும் வென்று, அதன் மூலம் அவர்களின் ஒன்றுமில்லாத தன்மையை நிரூபித்தார். பாவம், நோய் மற்றும் மரணத்திலிருந்து முழுமையான இரட்சிப்பை அவர் செய்தார். நமக்கு கிறிஸ்துவும் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவை. எல்லா பிழைகளும் அழிக்கப்படும் வரை நமக்கு சோதனைகள் மற்றும் சுய மறுப்புகள், அதேபோல் மகிழ்ச்சிகள் மற்றும் வெற்றிகள் இருக்க வேண்டும். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய இரவில் நிசான் மாதத்தில் தம் சீடர்களுடன் சாப்பிட்ட பஸ்கா பண்டிகை ஒரு துக்ககரமான சந்தர்ப்பமாக பகலின் முடிவில், நிழல்கள் வேகமாக விழும் ஒரு மகிமையான வாழ்க்கையின் அந்தி வேளையில் எடுக்கப்பட்ட ஒரு சோகமான இரவு உணவாக இருந்தது. இந்த இரவு உணவு இயேசுவின் சடங்குகளை அல்லது விஷயத்திற்கு விட்டுக்கொடுப்புகளை என்றென்றும் முடிவுக்கு கொண்டு வந்தது. துக்கத்துடனும் மௌனத்துடனும், தங்கள் எஜமானரின் துரோகத்தின் நேரத்தை எதிர்பார்த்து, அவரது சீடர்கள் பண்டைய காலத்தில் வனாந்தரத்தில் சத்தியத்தை பின்பற்றுபவர்களுக்கு உணவளித்த பரலோக மன்னாவில் பங்கேற்றனர். அவர்களின் அப்பம் உண்மையில் பரலோகத்திலிருந்து வந்தது. அது ஆன்மீக இருப்பு, நோயுற்றவர்களை குணப்படுத்துதல் மற்றும் பிழையை நீக்குதல் ஆகியவற்றின் பெரிய உண்மை. அவர்களின் எஜமான் இதையெல்லாம் முன்பே விளக்கியிருந்தார். இப்போது இந்த அப்பம் அவர்களுக்கு உணவளித்து பராமரித்து வந்தது. ஆன்மீக இருப்பின் இந்த உண்மைக்காக அவர்களின் எஜமான் வன்முறையை அனுபவித்து தனது துக்க கோப்பையை கசடுகளாக வடிக்கவிருந்தார். அவர் அவர்களை விட்டுச் செல்ல வேண்டும். நித்திய வெற்றியின் மகிமை அவரை மூடியபடி. அவர் நன்றி செலுத்தி, நீங்கள் அனைவரும் இதை அருந்துங்கள் என்றார். அவரில் உள்ள மனித உறுப்பு தெய்வீகத்துடன் போராடியபோது, நமது பெரிய போதகர் கூறினார், என் சித்தம் அல்ல, ஆனால் உமது சித்தம் நிறைவேறட்டும். அதாவது, மாம்சம் அல்ல, ஆனால் ஆவி என்னில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படட்டும். இது ஆன்மீக அன்பின் புதிய புரிதல். இது கிறிஸ்துவுக்காக அல்லது சத்தியத்திற்காக அனைத்தையும் கொடுக்கிறது. இது அதன் எதிரிகளை ஆசீர்வதிக்கிறது.
நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறது, பிழையை விரட்டுகிறது, இறந்தவர்களை மீறுதல்கள் மற்றும் பாவங்களிலிருந்து எழுப்புகிறது, மேலும் ஏழைகளுக்கு, மனத்தாழ்மையுள்ளவர்களுக்கு நற்செய்தியை பிரசங்கிக்கிறது. சீடர்கள் அனைவரும் அனுபவித்த அனுபவத்தின் மூலம் அவர்கள் அதிக ஆன்மீகவாதிகளாகி குரு கற்பித்ததை நன்கு புரிந்து கொண்டனர். அவரது உயிர்த்தெழுதல் அவர்களின் உயிர்த்தெழுதலாகவும் இருந்தது. ஆன்மீக மந்தநிலையிலிருந்தும் கடவுள் மீதான குருட்டு நம்பிக்கையிலிருந்தும் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளின் உணர்விற்கு தங்களையும் மற்றவர்களையும் உயர்த்த இது உதவியது. அவர்களுக்கு இந்த உயிர்ப்பித்தல் தேவைப்பட்டது, ஏனென்றால் விரைவில் அவர்களின் அன்பான குருடர் யதார்த்தத்தின் ஆன்மீக உலகில் மீண்டும் உயிர்த்தெழுந்து அவர்களின் புரிதலுக்கு மேலாக உயர்ந்து செல்வார். அவரது உண்மைத்தன்மைக்கான வெகுமதியாக அவர் பரமேறுதல் என்று அழைக்கப்படும் அந்த மாற்றத்தில் பொருள் உணர்வுக்கு மறைந்து விடுவார். கலிலியன் கடலின் கரையில் நடந்த மகிழ்ச்சியான சந்திப்பில் பிரகாசமான காலை நேரங்களில் நமது ஆண்டவரின் கடைசி இரவு உணவிற்கும் அவரது சீடர்களுடன் அவர் சாப்பிட்ட கடைசி ஆன்மீக காலை உணவிற்கும் என்ன வித்தியாசம்? அவரது இருள் மகிமையாகவும் அவரது சீடர்களின் துக்கம் மனந்திரும்புதலாகவும் மாறியது. இதயங்கள் கண்டிக்கப்பட்டு பெருமை கண்டிக்கப்பட்டது. இருட்டில் தங்கள் உழைப்பின் பயனற்ற தன்மையை உணர்ந்து தங்கள் எஜமானரின் குரலால் விழித்தெழுந்து அவர்கள் தங்கள் முறைகளை மாற்றி பொருள் விஷயங்களிலிருந்து விலகி வலது பக்கத்தில் தங்கள் வலையை வீசினர். கிறிஸ்துவை, சத்தியத்தை, காலத்தின் கரையில் புதிதாக பகுத்தறிந்து அவர்கள் மரண உணர்வு நிலையிலிருந்து அல்லது மனதில் உள்ள பொருளை புதைத்து ஆவியாக வாழ்க்கையின் புதுமைக்கு உயர முடிந்தது. ஒரு புதிய ஒளியின் விடியலில் நம் இறைவனுடனான இந்த ஆன்மீக சந்திப்பு கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் நினைவுகூரும் காலை உணவாகும். அவர்கள் கிறிஸ்துவின் முன் தலைவணங்கி, சத்தியம், அவர் மீண்டும் தோன்றுவதைப் பற்றி மேலும் பெறவும் தெய்வீக கொள்கையான அன்புடன் அமைதியாக பேசவும் செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் இறைவன் மரணத்தின் மீதான வெற்றியையும் மரணத்திற்கு பிறகு மாம்சத்தில் அவரது சோதனையையும் மனித சோதனையின் உதாரணத்தையும் அவர் பொருள் பார்வையிலிருந்து எழுந்தபோது பொருள் அல்லது மாம்சத்திற்கு மேலே அவரது ஆன்மீக மற்றும் இறுதி ஏற்றத்தையும் கொண்டாடுகிறார்கள். நமது நற்கருணை என்பது ஒரே கடவுளுடனான ஆன்மீக ஒற்றுமை. பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் நமது ரொட்டி சத்தியம், நமது கோப்பை சிலுவை, நமது மது அன்பின் உத்வேகம், நமது எஜமானர் பருகி தம்மை பின்பற்றுபவர்களுக்கு வழங்கிய பானம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த மனம் நம்மிலும் இருக்கவும், மற்றவர்கள் நமக்கு செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புவதைப் போலவே அவர்களுக்குச் செய்யவும், இரக்கமுள்ளவர்களாகவும் நீதியுள்ளவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் இருக்கவும் விழித்திருக்கவும் ஜெபிக்கவும் நாங்கள் மனதார உறுதியளிக்கிறோம். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார்.
இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும், மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.